குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். இதுதான் பழமொழிங்க. கதை என்னங்கதை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அழகே அழகே எதுவும். செங்கல்பட்டு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் 2 நண்பர்கள் வாழ்ந்து வராங்க. 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க. இவங்களுக்கு நிலங்களும் பக்கத்து பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு நண்பர்களாக நல்ல ஒரு குடும்ப நட்போடையும் வாழ்ந்துட்டு வராங்க. 2 வீட்லேயும் நல்ல ஒரு குடும்ப நட்போடு வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்குள்ள என்றைக்குமே வந்துட்டு பொறாமைங்கிறது வந்ததே கிடையாது. எப்படி நாட்கள் போகுது, 2 பேரும் அவங்களுக்குள்ள வயலில் என்னென்ன விளைஞ்சுது, எவ்வளோ லாபம் வந்தது அப்படிங்கிறத 2 பேருமே ஷேர் பண்ணிப்பாங்க. 2 பேருக்குமே ஒரே லாபம் தான் எப்போவுமே கிடைக்கும். ரொம்ப வித்தியாசங்கள் அதிகமாக வராது. அதனால அவங்களுக்குள்ள பொறாமையே இல்லை. இப்படி நாட்கள் போச்சு. ஒரு முறை நல்ல மழை, நல்ல ஒரு விளைச்சல், நெல் நாற்றுகள் நல்லா அழகாக விளைஞ்சிருக்குது. அப்போது இவங்க 2 பேருக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேருக்குமே நல்ல விளைச்சல் வந்துடும் இந்த வருடம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம், அதனால் நம்ம 2 பேருக்குமே நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாட்கள் போகுது. அறுவடை நாளும் வந்துருச்சு. அறுவடையும் பண்ணிட்டாங்க. அவரவர் அவங்க வீட்டுக்கு முன்னாடி நெல் மூட்டையை அன்றைக்கி சாயங்காலம் அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. அடுக்கி வச்சுட்டு இருக்கும்போது இந்த சைடு ஒரு நண்பர் எண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. மூட்டைகள்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத எண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு 150 மூடை வந்துருச்சு. இந்த பக்கம் இருக்கிறவர் மனசுக்குள்ளே என்றாரு, அவருக்கு 100க்கு மேலே தாண்டவே இல்லை. அப்போ அவருக்கு அதிகமாக நெல்கள் மூட்டை பண்ண குறைவாகவே இருக்குது. அவர் மனசுலேயே நினச்சிட்டாரு, நமக்கு 150 வராது, கண்டிப்பாக குறைவாக தான் வரும், அவனுக்கு நிறையா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அவர் மனசுக்குள்ளே சின்ன ஒரு பொறாமைங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. நேரம் ஆனதுனால இவர் என்ன பண்ணார்னா 150 மூளை நெல்லையும் எண்ணி வச்சுட்டு தார்ப்பா போட்டு மூடிட்டு வீட்டுக்குள்ளே போய் படுத்து உறங்க போயிட்டார். இப்போ இந்த பக்கம் இருக்கவர் எண்ணி முடிக்க போகிறாரு. இவருக்கு ஒரு 147 மூடை நெல் மூட்டை கிடச்சிருக்கு. 3 மூடைகள் வித்தியாசத்தில் கிடச்சிருக்கு. இப்போ இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவருக்கு 3 மூடை அதிகமாக வந்திருக்குது. இவரால் ஏற்றுக்கவே முடியல. என்னெல்லாமோ சொல்கிறாரு. மனைவிட்ட சொல்கிறாரு, இந்த 3 மூடையை நம்ம எடுத்துடலாம், நம்ம எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சிடலாம். அப்போ அவங்க மனைவி சொல்கிறா, வேணாம், 3 மூடையில் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை, இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவரால் அவர் மனசு ஏற்றுக்கவே இல்லை. அவர் நண்பனுக்கு அதிகமாக 3 மூடை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா அந்த 3 மூடையை எடுத்து தன்னுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சிடுறாரு. வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இவரும் சொல்கிறாரு, எனக்கு மறுநாள் காலை ஆகுது, மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வரும்போது எனக்கு 147 மூடை நெல்கள் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர்கிட்ட சொல்கிறாரு. இப்போ இந்த நண்பர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மூடைகளெல்லாம் விற்பனைக்காக எண்ணுறாரு. எண்ணும் போது அதில் அவருக்கு 3 மூடை குறைவாக இருக்குது. 150ல் 3 மூடை குறைவாக இருக்குது. அப்போ அவருக்கு ரொம்ப யோசனை, இப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுறாருன்னா, ஊர் மக்களில் ஒரு பெரியவர்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரிக்கு எனக்கு ஒரு 3 மூடை நெல் காணாமல் போய்விட்டது, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பொதுக்கூட்டத்தில் போய் சொல்கிறாரு. ஊரில் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, யாராக இருந்தாலும் இன்றைக்கி நைட்டு தெரியாமல் அவங்க வீட்டு வாசலில் வச்சுருங்க, அடுத்த வாரம் யார் எடுத்தாங்கன்னு சபையில் சொன்னால் ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவருக்கு எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மனிதன் மனசுக்குள்ளேயே ஓடிட்டுருக்காரு. பக்கத்து வீடுங்கிறதுனால அவர் வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்தால் கூட ஓடி போய் எட்டி பார்ப்பாரு, நம்மளை தான் விசாரிக்க வந்துட்டாங்களோ, நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பன் பக்கத்துலேயே இருந்து என்னென்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதனால் அவருக்கு தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு. அவர் பண்ணின ஒரு 3 மூடை நெல்லாக ஆசைப்பட்டதுனால அவருக்கு தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு. யார் என்ன பேசினாலும் தன்னை பற்றி தான் பேசுகிறாங்களோங்கிற பயம் வந்துருச்சு. இந்த பயத்தினால இவரால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்படி நாட்கள் போகுது. ஊர் தலைவர் ஒரு நாள் சொல்கிறாரு, இன்றைக்கி யார் எடுத்துருந்தீங்கன்னா இன்னையோட வச்சுருங்க, வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தண்டனையே கிடையாது, இல்லை நாங்களாக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பெரிய தண்டனையாயிடும் அப்படின்னு. இப்போ ஊர் தலைவர்கிட்ட இந்த நபர் சொல்கிறாரு, இந்த திருட நபர் சொல்கிறாரு, என்னையை மன்னிச்சிருங்க தலைவரே, நான் தான் இந்த நெல் மூட்டையை எடுத்துட்டேன், என்னையை விட அவனுக்கு 3 மூடை அதிகமானதுனால ஒரு பொறாமையில் நான் எடுத்துட்டேன், என்னையை மன்னிச்சிருங்க. இல்லை, நான் இந்த திருடின நாள்லேருந்து எனக்கு சரியான தூக்கம் இல்லை, ஒழுங்காக சாப்பிட முடியலை, யார் பேசினாலும் என்னை பற்றி தான் பேசுகிறாங்களோங்கிற வருத்தம் இருந்தது, இனிமேல் நான் இதை செய்யவே மாட்டேன், குற்றம் முழுக்கிறதுனால என் மனசு அலைபாய்ஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஊர் தலைவர் சொல்கிறாரு, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும், குற்றம் முழுக்கவங்க என்றைக்குமே அவங்களால ஒரு நிம்மதியான உறக்கம் உறங்க முடியாது. என்ன பண்ணாலும் யார் என்ன பண்ணாலும் நம்மளை தான் பேசுகிறாங்களோ, நம்மளை தான் சொல்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி வந்துகிட்டே இருக்கும். நம்ம குற்றம் பண்ணணும் அப்படின்னா நமக்குனால கண்டிப்பாக நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை மன்னிக்கிறேன், இனிமேல் நீ இந்த தவறை
பண்ணாத அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. தான் நண்பன்ட்டையும் போய் மன்னிப்பு கேட்டு அந்த 3 மூட நெல்களையும் கொடுக்குறாரு. அப்போ அந்த நண்பன் சொல்கிறாரு, நான் இந்த 3 மூட நெல்லுக்காக ஆசைப்படலை, யாருமே வந்து குற்றம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் தலைவர்கிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 2 பேரும் அந்த நண்பர் இவரை பார்த்து தலை குனிஞ்சு இதை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு விலகி வராரு. ஆமாங்க, குற்றம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணால் கண்டிப்பாக நம்மளால நிம்மதியாக வாழவே முடியாது. உறுத்திட்டே இருக்கும், ஏதோ ஒரு நினப்பில் வந்துட்டே தான் இருக்கும். இதே மாதிரி கதைகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பழமொழியோட ஒரு கதையில் பார்க்கலாம்.